இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு பூண்டு மிளகு குழம்பு தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த பூண்டு மிளகு குழம்பு வந்து நல்லா சளி பிடிச்சிட்டு இருக்கக்குள்ளலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், நல்லா ரிலீஃபாக இருக்குங்க. இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ கடாயில் 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்துண்டு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 4 வரமிளகாயும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூனுக்கு மிளகு சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் தனியாவும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா வறுத்து விட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துட்டு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 4 வரமிளகாயும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா உரித்து நறுக்கி சேர்த்துருக்குறேன். அதையும் போட்டு நல்லா இப்படி வதக்கி விடுங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்ததுமா 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க. குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துட்டு இப்போ சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.